ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.
குமாரன் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையில்லம் கூடியிருக்கும் அன்பு உறவுகளே, இன்றைய நாள் எமது பங்கிற்கு பொன்னாள், மறக்க முடியாத மகிழ்ச்சியின் நன்னாள். எமது பங்குச்சிறார்கள் முதல் முறையாக ஆண்டவர் இயேசுவை தம் உள்ளத்தில் வரவேற்கும் அருளின் நாள். உறுதி பூசுதலினால் தூய ஆவியை பெற்று கிறிஸ்துவின் போர் வீரர்களாகிடும் திருநாள். இப்பெருநாளிலே இறையாசிரை பெற்றுத்தர வருகை தந்துள்ள எமது அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பேரருட்திரு ஆயர் அவர்களே, எமது பங்கு தந்தையோடு இணைந்து இறைமக்கள் சமூகமாக உங்களை அன்போடும் பெரும் மகிழ்வோடும் வரவேற்கின்றோம். இன்றைய இறை வார்த்தைகள் தேவ நற்கருணையின் முக்கியத்துவத்தினையும் உறுதி பூசுதலின் அவசியத்தையும் எடுத்தியம்புகின்றன. எனவே மாறுபடும் இவ்வுலக மாற்றங்கள் ஊடாக எம்மோடு பேசும் இறைகுரலுக்கு செவிமடுப்பதோடு உலகெங்கும் பரவி மக்களின் வாழ்வை சீர்குலைக்கும் தொற்று நோய்கள் நீங்கவும் இறையாட்சி பயணத்திலே முன்னேறிச் செல்லவும் அருள்வரம் கேட்டு தொடரும் மகிழ்ச்சி நிறை கல்வாரி பலியில் இரு கரம் கூப்பி இறையோடு இணைவோம். அன்பார்ந்த சகோதரங்களே, இன்று நாங்கள் ஆண்டவரை ஆலயத்திலே ஒப்புக் கொடுத்த திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். அதேபோன்று இன்றைய தினத்திலே எங்களுடைய பிள்ளைகள் நற்கருணை உறுதிப்பூசல் ஆகிய அருட்சாதனங்களை பெற இருக்கின்றார்கள். இவை எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு நன்றி கூறி இத்திருப்பலிலே கலந்து கொள்வோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒரு தாய் தன் குழந்தைகளை வரவேற்பது போன்று இன்று திருச்சபை உங்களையும் பெற்றோரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றது. உங்கள் திருமுழுக்கு நினைவுபடுத்தி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. உங்கள் திருமுழுக்கு நாள் உங்கள் பிறந்த நாளை விட மிக சிறந்த நாள். ஏனென்றால் திருமுழுக்கின் வழியாக கடவுளின் பிள்ளைகளானீர்கள். இன்று ஆண்டவர் தூய ஆவியை உங்கள் மேல் பொழியவும் உங்களை தமது குடும்பத்தில் நடைபெறும் விருந்தில் பங்கு பெற்றவும் அழைக்கின்றார். பரலோகத்திலிருந்து வந்த அப்பமாகிய இயேசுவை நீங்கள் உட்கொள்ளப் போகின்றீர்கள். எனவே முதலில் இந்த நல்ல நாளை உங்களுக்கு அளித்த கடவுளுக்கு உங்கள் முழு இதயத்தோடு நன்றி கூறுங்கள். இந்த நாளில் நீங்கள் பெற்றிருக்கும் திருமுழுக்கின் மேன்மையையும் பொறுப்பை நன்குணர்ந்து எப்பொழுதும் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்ந்து இறுதியில் பரலோக வீட்டுக்கு வந்து சேரும்படி உங்களுக்கு நினைவூட்டி திருச்சபை உங்களை அழைக்கின்றது. எனவே தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவும் நற்கருணை விருந்தை அருந்தவும் ஆயத்தமாயிருக்கும் உங்களை நானும் திருச்சபையின் பெயரால் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, திருச்சபையிடம் இன்று நீங்கள் கேட்பது என்ன? இத்திருவருட்சாதனங்களின் மூலம் நீங்கள் பெறுவது என்ன? இயேசு கிறிஸ்துவுடன் நித்திய வாழ்வில் பங்கு கொள்ள திவ்ய நற்கருணையும் ஆவியின் வல்லமையினால் உங்கள் இதயம் திடமாக்கப்பட்டு ஆவியின் வழியாலே வழிநடத்தப்பட உறுதி பூசல் என்னும் அருட்சாதனத்தையும் பெற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள். எனவே கடவுளின் பிள்ளைகளாக வாழ்ந்து இறுதியில் அவரோடு நித்திய பேரின்பத்தில் பங்கு வரும்படியாக இறைவனையும் உங்கள் அயலவரையும் முழு உள்ளத்தோடு அன்பு செய்து கொள்வது உங்களுக்கு கடமை. இதை உணர்ந்திருக்கின்றீர்களா? இப்பொழுது நாம் பாவ மன்னிப்பு வழிபாட்டிலே கலந்து கொள்வோம். திரிகளை அணைத்துவிட்டு அன்பார்ந்த பிள்ளைகளே, இயேசுவை எங்கள் இதயங்களில் பெற்று மகிழ்வதற்கும் விசுவாசத்தில் நாங்கள் உறுதி பெற ஆவியின் கொடைகளை பெற்று மகிழ்வதற்கும் நாம் பாவ மாசு மறு அற்றவர்களாக இருக்க நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்கு இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு பெற வேண்டும். இயேசு எங்கள் அன்பர், மீட்பர், இரக்கமுள்ளவர்.
எங்கள் குற்றங்களை மன்னிக்கும்படி அவரிடம் இருந்து மன்றாடுவோம். அன்பின் இனிய இயேசுவே, நீர் எங்களை அன்பு செய்வது போல நாங்களும் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்று கற்பித்திருக்கின்றீர். ஆனால் நாங்கள் பலமுறை அவ்வாறு செய்யாது விட்டிருக்கின்றோம். இயேசுவே, எங்களை மன்னித்தருளும். எம்மை படைத்து காத்து ஆண்டு வழிநடத்தி வரும் கடவுளின் பிள்ளைகளாக நடக்காமல் இருந்திருக்கின்றோம். இயேசுவே, அதற்காக நாங்கள் துக்கப்படுகின்றோம். இயேசுவே, இனிமேல் நாங்கள் நல்லவர்களாக இருக்க உதவி செய்தருளும். இயேசுவே, உமது வாழ்க்கையில் எவ்வாறு நாம் நம் அயலாருக்கு உதவி செய்ய வேண்டுமென்று நீர் எங்களுக்கு காட்டியிருக்கிறீர். ஆனால் நாங்கள் உமது முன்மாதிரியை பின்பற்றி நடக்கவில்லை. இயேசுவே, மற்றவருடைய தேவைகளை நாங்கள் கண்டுணரச் செய்தருளும். இயேசுவே, எப்படி செபிப்பது என்று நீர் எங்களுக்கு படிப்பித்திருக்கின்றீர். ஆனால் சோம்பலினால் செபிக்காது இருந்திருக்கின்றோம். இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அன்பின் இயேசுவே, எம்மை போன்ற சிறுவர்களை நீர் அன்பு செய்வதாக எங்களுக்கு சொல்லி இருக்கின்றீர். ஆனால் நாங்களோ திவ்ய நற்கருணையிலே இருக்கும் உம்மை சந்திக்க வருவதில்லை. இயேசுவே, நாங்கள் உம்மை எப்போதும் அன்பு செய்ய உதவி செய்தருளும். அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்துவதையும் இயேசுவை இன்னும் அதிகம் அன்பு செய்வதையும் முன்னிட்டு இயேசு மகிழ்ச்சி அடைகின்றார். இயேசுவை தங்கள் அன்பராக கொண்டுள்ள எல்லாருக்கும் உதவி செய்யும்படி நம்ம தந்தை ஆகியவனை மன்றாடுவோம். எங்கள் வானக தந்தை இறைவா, இந்த பிள்ளைகளுடன் அவருடைய பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள் ஆகிய நாங்கள் எல்லோரும் திருவிருந்தில் பங்கு பெற இங்கு வந்துள்ளோம். மது மாபெரும் அன்பை நாங்கள் கண்டறியும் பொருட்டு எங்கள் குறைகளை மன்னித்து இது எங்களை தூய்மையாக்கியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும்.
தங்கள் மனித இயல்பையை தமதாக்கிக் கொண்டு உம்முரே திருமகன் கோயிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளில் மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்களும் அவ்வாறே தூய்மை அடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கையாகுமாறு அருள்வீராக. மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பிற்குரிய இயேசுவே, வேதாகமத்தில் உமது வார்த்தையை கேட்டு உம்மை பின் செல்ல எங்களுக்கு உதவி செய்தரலாம். இந்த வாசகம் திருத்தூதரான தூய பவுல் கொரிந்து நகரின் கிறிஸ்தவர்களுக்கு எழுதிய முதல் கடிதத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நற்கருணை உட்கொள்கின்ற நாம் எல்லோரும் இயேசுவின் வாழ்விலும் பங்கு கொள்கிறோம். ஆதலால் நாம் அனைவரும் ஒரே இறை குடும்பமாக இருக்க வேண்டும் என்று கூறும் தூய பவுலின் செய்திக்கு கவனமுடன் செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, திருவசனங்கள் 16 தொடக்கம் 17 வரை. கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்று, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 115. உங்கள் பல்லவியாக: ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரே, அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். எங்களுக்கென்று ஆண்டவரே, எங்களுக்கென்று மாட்சியையும் பேருக்கே உரித்தாக்கும். பேரன்பை முன்மை முன்னிட்டு அதை உமக்கே உரியதாக்கும். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரே, அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரே, அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரேலரே, ஆண்டவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கிடைமுமாவார். ஆரோனின் குலத்தாரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கிடைமுமாவார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரே, அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரே, அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார், நமக்கு தம் ஆசியை அளிப்பார். இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார். ஆரோனின் குடும்பத்தாருக்கும் ஆசி வழங்குவார்.
நடப்போருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவார். சிறியோர்க்கும் பெரியோர்க்கும் ஆசி வழங்குவார். ஆண்டவரும் ஒளினத்தை பெருகச் செய்வார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வளரச் செய்வார். ஆண்டவர் கஞ்சி நடப்போரே, அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆண்டவர் கஞ்சி நடப்போரே, அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக. விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் அவரே. விண்ணகமோ ஆண்டவருக்குரியது, மண்ணகத்தையோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார். ஆண்டவர் கஞ்சி நடப்போரே, அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆண்டவர் கஞ்சி நடப்போரே, அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இறந்தோர் ஆண்டவரை புகழ்வதில்லை. மௌன உலகிற்கு இறங்குவோர் எவருமோ அவரை புகழ்வதில்லை. நாமோ ஆண்டவரை வாழ்த்துகிறோம், இப்பொழுதும் அப்பொழுதும் வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் கஞ்சி நடப்போரே, அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆண்டவர் கஞ்சி நடப்போரே, அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். திருத்தூதர் பணியிலிருந்து இரண்டாம் வாசகம் எடுக்கப்பட்டுள்ளது. பெந்தகோஸ்து நாளிலே தூய ஆவியானவர் சீடர்கள் மேல் வந்திறங்கிய மாபெரும் நிகழ்ச்சியை கவனமுடன் கேட்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 1 தொடக்கம் 13 முடிய. பெந்தகோஸ்து எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசிய போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற புலவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலுமிருந்து வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டுக்கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளிலேயே அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பதெப்படி என வியந்தனர். பார்த்தரும் மீதியரும் எலாமியரும் மொசபத்தேமியா, யூதேயா, கப்பதேக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பீலியா, எகிப்து, சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், உரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம்மொழியிலேயே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். எல்லோரும் மலைத்து போய் இதன் பொருள் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் கேட்டவாறு மனம் குழம்பி நின்றனர். இவர்கள் இனிய மதுவை நிரம்ப குடித்துள்ளனர் என்று மற்றவர்கள் கிண்டல் செய்தனர். இன்னொரு வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah.
Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதியபடி இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. புனித லூக்கா அதிகாரம் 2 திருவாக்கியங்கள் 22 தொடக்கம் 40 வரை. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் ஜெருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டி இருந்தது. அப்போது ஜெருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோயிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையிலேந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படியும் அடியான் என்னை இப்பொழுது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்கள் ஆகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தபின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரங்களே, ஒரு ஊரிலே ஒரு டெய்லர் இருந்தார். டெய்லர் என்றால் உடுப்பு தைக்கின்றவர். அவரிடம் ஒரு நாள் அரசன் அவரை அழைத்து,
உனக்கு பெறுமதியான ஒரு கத்தரிக்கோலை நான் தரப்போகின்றேன். அது சாதாரண இரும்பாலான கத்தரிக்கோல் அல்ல, தங்கத்தினாலான கத்தரிக்கோலை நான் உனக்கு தருகிறேன் பரிசாக. டெய்லர் சந்தோஷப்பட்டார். ஆனால் எனக்கு என்னத்துக்கு இந்த விலை உயர்ந்த கத்தரிக்கோல்? நான் சாதாரணமாக கத்தரிக்கோலை பயன்படுத்த அது போதுமே எனக்குன்னு சொன்னார். இல்லை, இது உனக்கு பெறுமதியானது என்று வைத்துக்கொள்ள என்று சொன்னார். ஆனால் டைலர் சொன்னார், இல்லை, எனக்கு கத்தரிக்கோலை விட ஒரு ஊசி தாருங்கள், தைக்கிறதுக்கு ஒரு ஊசி, அது நல்லது. கத்தரிக்கோல் என்ன செய்கிறது? வெட்டுகிறது, ரெண்டாக பிரிக்கின்றது, பிளவுபடுத்துகின்றது. இன்றைய உலகிலே சமுதாயம் பிளவுபட்டிருக்கின்றது. இனத்தின் பெயரால், மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால், சாதியின் பெயரால் எல்லா வேறுபாடுகளையும் பிரிந்திருக்கின்ற இந்த உலகத்திலே எல்லாரையும் இணைக்கின்ற ஒருவராக எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றவர் தான் பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவி. அவர் உலகத்தை பிரிப்பவர் அல்ல, உலகத்தை இணைப்பவர். ஊசி போல சட்டையை தைக்கிறது போல அவர் எங்களை தைக்கின்றார், பிளவுபட்டிருந்த மக்களை இணைக்கின்றார். இன்றைய உலகம் பிளவுபட்டிருக்கக்கூடாது, ஒன்று சேர வேண்டும். அனைத்தும் ஒரே தந்தையின் பிள்ளைகள், அனைத்தும் ஒரு கடவுளின் பிள்ளைகள் என்பதை உணர வேண்டும். ஆகவேதான் இறைவன் பரிசுத்த ஆவியை எங்களுக்கு கொடையாக தந்தருளினார். இன்று இவ்வளவு பேர் உறுதிப்பூசலை பெறப்போகின்றீர்கள். இத்தனை பிள்ளைகள் நற்கருணை என்ற அருட்சாதனத்தையும் பெறப்போகின்றீர்கள். அதாவது இயேசு உங்களுக்கு உடலாகவும் உயிராகவும் உங்கள் உள்ளத்திலே வந்து தங்கப் போகின்றார். அது மாத்திரமல்ல, தூய ஆவியானவர் அன்று பெந்தெகோஸ்து நாள் வந்து பலர் மேலும் ஆவியை இறங்கி அவர்களுக்கு பல கொடைகளை, அற்புதங்களை, கருவிகளை எல்லாம் கொடுத்தார், நிரப்பினார். பிரிந்து பட்டிருந்த மக்களை ஒன்று சேர்த்தார். மொழியினால் பிளவுபட்டிருந்த மக்களை ஒன்று சேர்த்தார். எல்லோரும் எல்லா மொழிகளிலும் புரிந்து கொண்டார்கள், பேசிக்கொண்டார்கள். இதுதான் பரிசுத்த ஆவியுடைய பெரிய கொடை. ஆவி இறைவன் தன்னிடமிருந்த மிகப்பெரிய 2 சொத்துக்களை, 2 செல்வங்களை எங்களுக்கு தருகின்றார். ஒன்று கிறிஸ்து, அவருடைய உடல் இரத்தம். அதை எங்கள் உணவாக, நாளாந்த உணவாக, விண்ணக உணவாக நாங்கள் உண்ண வேண்டும். அதன்போது தான் நாங்கள் அவராக மாறுகின்றோம். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவை வாழ்கின்றார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் அவருடைய உண்ணும்போது, அவருடைய உடலை உண்ணும்போது, அவருடைய இரத்தத்தை பருகும் பொழுது நாங்கள் அவருடைய உடலாக மாறுகின்றோம். அவை எங்களை பார்க்கின்றவர்கள், இவன் சாதாரண பையன் அல்ல, இவன் கிறிஸ்துடைய பிள்ளை, கடவுளுடைய பிள்ளை, கடவுளுடைய மகன், கடவுளுடைய மகள் என்று அவர்கள் எங்களை பார்த்து சொல்லுவார்கள். என்ற அத்தகைய மாற்றத்தை எங்களிலே ஏற்படுத்துகின்றவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து ஏன் தன்னுடைய உடலை எங்களுக்கு விட்டு சென்றார் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். என்றால் நாங்கள் உலகம் முடியும் வரை அவர் எங்களோடு இருக்கின்றார் என்பதை உணர வேண்டும். நான் உங்களை விட்டு செல்லப் போகின்றேன், ஆனால் நான் என்றென்றும் உங்களோடு இருப்பேன். உலகின் இறுதி காலம் வரை நான் உங்களோடு உடன் இருப்பேன். பழைய ஏற்பாட்டிலே, விடுதலை பயணத்திலே அவர்கள் கடவுளுடைய உடன் இருப்பை உணர்ந்தார்கள். இஸ்ராயல் மக்கள் எப்பொழுது பகலிலே வெண்மேகமாகவும் இருளிலே ஒளிப்பிளம்பாகவும் அவர் அவர்களோடு இருந்து அவர்களை வழி நடத்தி சென்றார். ஒரு நாளல்ல, 2 நாளல்ல, 400 ஆண்டுகள் அவர்களை பாலைவனத்தினூடாக வழி நடத்தி சென்றார். அவை கடவுளுடைய உடனிருப்பை உணர்ந்தார்கள். அதே போல் நாங்களும் நற்கருணை உண்ணுகின்ற பொழுது கடவுள் இயேசு என்னோடு இருக்கின்றார், இயேசு எனக்கு எல்லாவற்றையும் தருகின்றார், எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய ஆவியை எங்கள் மேல் பொழிகின்றார், அந்த ஆவி மூலம் எங்களுக்கு கொடைகளால் நிரப்புகின்றார் என்பதை அன்பார்ந்த பிள்ளைகளை நாங்கள் இன்று உணர வேண்டும். அதான் இந்த மகிழ்ச்சியான நாள் என்று நான் சொல்லுகின்றேன். இந்த நாளிலே இறைவன் எங்களை தொடுகின்றார், எங்களை தொட்டு எங்களை அபிஷேகம் பண்ணுகின்றார், எங்களை திருநிலைப்படுத்துகின்றார். நாங்கள் அவருடைய பிள்ளைகள், நாங்கள் அவருடைய சொத்து, நாங்கள் அவரை போல வாழ வேண்டும். அவருடைய சித்தத்தை, விருப்பத்தை உணர்ந்தவர்களாக நாங்கள் வாழ பழக வேண்டும். எங்களுக்கு பிறந்த நாளிலிருந்து எங்களுக்கு பெற்றோரை
பெரியோரை, உயர்ந்தவர்களை, ஆசிரியர்களை எல்லாம் தந்த இறைவன் இன்று முதல் உங்களை நேரடியாக ஆளப்போகின்றார். உங்கள் உள்ளத்தில் இருந்து உங்களை வழிநடத்தப் போகின்றார் என்பதைத்தான் நாங்கள் உணர வேண்டும். அதுவும் இன்றைய நாளிலே, அதாவது இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த நாளிலேயே உங்களுக்கு இந்த அருட்சாதனங்கள் தரப்படுகின்றன. அதுவும் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு உன்னத கொடையை எங்களுக்கு தருகின்றது. கடவுளின் ஆலயம் எருசலேம் ஆலயம், அந்த ஆலயத்திலே கடவுள் இருக்கின்றார் என்பதை இஸ்ராயல் மக்கள் உணர்ந்தார்கள். அதே போல நாங்கள் இந்த ஆலயம் தாண்டம்படி காணிக்கை மாதா ஆலயம், இந்த ஆலயத்திலே கடவுள் எங்களோடு உடன் இருக்கின்றார் என்பதை உணர்வதற்காகத்தான் இந்த நாள் எங்களுக்கு தரப்படுகின்றது. அவை கடவுளின் ஆலயம் ஆலயத்துக்குரிய கடவுளை வரவேற்கின்றது. அதாவது ஜெருசலேம் ஆலயத்துக்கு மரியாளும் சூசையும் குழந்தை இயேசுவோடு போகின்றார்கள். எதற்காக? காணிக்கையாக்குவதற்காக. தங்களுக்கு இறைவன் கொடுத்த செல்வத்தை இறைவனுக்கே நாங்கள் கொடுக்கின்றோம், இறைவனுடைய விருப்பம் அதுதான் என்று உணர்ந்து அந்த பிள்ளையை அவர்கள் ஆலயத்திலே காணிக்கையாக்குகின்றார்கள். ஏனென்றால் மோயிசன் சட்டம் ஒன்று எழுதியிருக்கின்றார், உங்கள் தலைச்சன் பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவருக்கு காணிக்கையாக்க வேண்டும். என்றால் உங்கள் தலைச்சன் பிள்ளைகளை கடவுள் காப்பாற்றினார். எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது எல்லா தலைச்சன் பிள்ளைகளும் கொல்லப்பட்டார்கள் எகிப்து நாட்டில் இருந்த மக்கள். ஆனால் இஸ்ராயல் குழந்தைகள் காப்பாற்றப்பட்டார்கள். அதன் அடையாளமாக, அதன் நன்றியாக நீங்கள் உங்களுக்கு பிறக்கின்ற ஒவ்வொரு தலைச்சன் பிள்ளைகளையும் காணிக்கை கொடுக்க வேண்டும். காணிக்கை கொடுப்பதென்றால் ஆலயத்துக்கு கொண்டு வந்து இறைவனுடைய பாதத்தில் வைத்து, இறைவா இது உன்னுடைய குழந்தை, நீரை வைத்துக்கொள் என்று சொல்லி அதற்கு ஈடாக மாடப்புறா கொஞ்சி, புறா கொஞ்சிகளை எதையாவது அவர்கள் கொடுத்து மீண்டும் குழந்தையை எடுத்து விட்டு செல்கின்றார்கள். இது பழைய ஏற்பாட்டில் சொன்ன மோயிசனுடைய சட்டத்தை அவர்கள் பின்பற்றினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இதிலிருந்து என்ன விளங்குகின்றது? இயேசுவின் பெற்றோர் கடவுளுக்கு உரியதை செய்தார்கள், கடவுளுக்கு விருப்பமானதை செய்தார்கள், கடவுளுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள், தங்கள் பிள்ளைகளுக்கு மாதிரியாக விளங்கினார்கள். அதைத்தான் எங்கள் பெற்றோரும் இன்று உணர வேண்டும். இறைவன் எங்களுக்கு பிள்ளைகளை தந்திருக்கின்றார், பிள்ளை செல்வங்களை தந்திருக்கின்றார். அவர்களை நாங்கள் இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிக்கின்ற வேளையிலே நாங்கள் இறைவனுக்கு நன்றியுரியவர்களாக, நம்பிக்கைக்குரியவர்களாக நாங்கள் மாறுகின்றோம் என்பதை கண்டுகொள்ள வேண்டும். அதே போல் அந்த ஆலயத்தில் வந்த பொழுது 2 மனிதர்களை பார்க்கின்றோம். ஒன்று சிமியோன், மற்றது அன்னா. இவர்கள் யார்? இவர்கள் அந்த ஆலயத்திலே மெசியா வருவார் என்று ஆவலோடு நம்பிக்கையோடு காத்திருந்தவர்கள். எப்போ மெசியா வருவார் என்று தெரியாது, ஆயினும் அவர்கள் இறைவனுடைய வார்த்தையை நம்பி காத்திருந்தார்கள். 1 வருடமல்ல, 2 வருடமல்ல. அன்னா 84 வயது வரை காத்திருந்தாள். இவருடைய வயது சொல்லப்படவில்லை, அவரும் 100 வயது காத்திருந்திருக்கின்றார். அத்தனை வருடங்கள் ஆலயத்திலே ஆண்டவருக்காக காத்திருந்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய நம்பிக்கையை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றது, அவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றது. ஏனென்றால் கடவுள் சொன்னதை செய்பவர், கடவுள் சொன்னதை செய்வார் என்று நம்பினார்கள். அந்த நம்பிக்கையிலே நாங்கள் எங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். இன்று முதல் இந்த அருட்சாதனத்தை பெறுகின்ற பிள்ளைகள் அந்த நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே வளர வேண்டும். இந்த தாண்டாமொழி பங்கு விசுவாச வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற பங்கு. விசுவாசத்தில் இவர் வளர்ச்சி அடைகின்றார்கள் என்பதற்கு அடையாளம் இன்று இத்தனை பேர் உறுதி பூசல் அருட்சாதனங்களை பெறுகின்றார்கள். இது எங்களுடைய விசுவாச வளர்ச்சியை, நம்பிக்கையின் வளர்ச்சியை காட்டுகின்றது. அதற்கு நாங்கள் சான்று பெறக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் இறைவன் விரும்புகின்றார். எனவே தான் இந்த 2 மனிதர்களூடாக எங்களுக்கு இறைவன் இந்த நல்ல செய்தியை தருகின்றார். அது மாத்திரமல்ல, அந்த இடத்திலே அவர்கள் காணிக்கை ஆக்குகின்ற பொழுது தங்களுடைய பிள்ளைகளை கொடுத்தார்கள். அதுக்கு பதிலாக அவர்கள் ஏதாவது ஒரு மாடப்புறா கொஞ்சங்களை கொடுக்க வேண்டும் என்று இருந்தது. அந்த சட்டத்தின்படி அவர்கள் நிறைவேற்றினார்கள். இதைத்தான் நாங்கள் புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கின்றோம் என்பார்ந்தவர்களே. பரிசுத்த ஆவியானவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் இயேசு வாக்களித்த மீட்பர், இயேசு வாக்களித்த துணையாளர். இயேசுவே சொல்லுகின்றார், நான் உங்களை விட்டு போகின்றேன், உங்களோடு இனி இருக்க மாட்டேன், நான் சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்து சென்று விடுவேன், ஆனால் நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன், அவர் உங்களோடு இருப்பார், உங்களை வழி நடத்துவார், உங்களுக்கு எல்லாம் செய்வார், உங்களுக்கு குடைகளால் நிரப்புவார், உங்களுக்கு வரங்களால் நிரப்புவார். எல்லாரும் எல்லா வரங்களையும் பெற்று அவருக்கு நீங்கள் பணிபுரிகின்றவர்களாக,
அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும் என்று தான் அந்த துணையாளரை தந்தார். அந்த துணையாளருடைய வருகையினால் திருச்சபை வளர்ச்சி அடைகின்றதை நாங்கள் வேதாமத்தின் மூலம் பார்க்கலாம். திருத்துதர் பணியிலே நாங்கள் பார்க்கின்றோம். திருச்சபை வளர்ச்சி அடைகின்றது. அங்கு பரிசுத்த ஆவியானவருடைய வருகையை அவர்கள் உணர்ந்தார்கள், அவருடைய இருப்பை உணர்ந்தார்கள். எல்லாவற்றுக்கும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டாடினார்கள். அவர்களுக்கு எல்லாம் கிடைத்தது. அவர் பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் இணைக்கின்றவராக, ஒன்றாக்குகின்றவராக, குடும்பங்களிலே சமாதானம் ஏற்படுத்துகின்றவராக விளங்குவதை நாங்கள் பார்க்கின்றோம். திருத்துதர் பணி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அந்த பரிசுத்த ஆவியுடைய வழிகாட்டல். அவர் பவுலை வழிகாட்டினார், பேதுருவை வழிகாட்டினார், ஏனைய அப்போஸ்தலரை வழிகாட்டினார், திருச்சபை ஒன்றாக்கினார், திருச்சபையிலே இந்த பிளவுகளை சீர்படுத்தினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இத்தகைய வல்லமை உள்ள தூய ஆவியானவர் எங்கள் உள்ளத்திலும் வந்து இறங்கியிருக்கின்றார், இறங்கப் போகின்றார் என்று நாங்கள் உணர்ந்து அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு எங்களை அர்ப்பணிப்போம். நற்கருணை மூலம் எங்களுக்கு உணவாக வாழ்வாக வருகின்ற இயேசு கிறிஸ்து எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை என்றும் ஆள வேண்டும், எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும், எங்களுக்கு தன்னுடைய நல்ல கொடைகளால் எங்களை நிரப்ப வேண்டும் என்றும் இந்த திருப்பலியை மன்றாடுவோம். இதே போன்று நாங்களும் காணிக்கை மாதா திருநாளை கொண்டாடுகின்ற வேளையிலே நாங்களும் எங்களை அர்ப்பணிப்பவர்களாக, கடவுளுக்கு எப்பொழுதும் கொடுப்பவர்களாக, கடவுளிடமிருந்து பெறுவோம் என்று வரக்கூடாது, கடவுளிடம் கொடுப்போம் என்று எங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றவர்களாக, நற்செய்திக்கு சான்று வரக்கூடியவர்களாக. பார், இந்த பிள்ளை எவ்வளோ நல்ல விசுவாசம் உள்ள பிள்ளை, இந்த பிள்ளை நல்ல சிபம் சொல்லுகின்றது, இந்த பிள்ளை விசுவாசத்தை வளர்ந்திருக்கின்றது, இந்த பிள்ளை நல்ல பண்புகளை பெற்றிருக்கின்றது என்ற அந்த அறிக்கை நாங்கள் எங்கள் வாழ்விலே கொடுக்க வேண்டும். நற்செய்திக்கு சான்று பகிர்தல். இன்று திருச்சபை அதைத்தான் எங்களிடம் எதிர்பார்க்கின்றது. நாங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்திக்கு சான்று பெற வேண்டும். எங்களுடைய இரத்தத்தை சிந்தியாவது, எங்களுடைய உயிரை கொடுத்தாவது நாங்கள் சான்று பெறக்கூடியவர்களாக மாற வேண்டும். அந்த வல்லமையை நிச்சயமாக தூய் ஆவியானவரும் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு தருவார்கள். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இன்று இந்த அருட்சாதனங்களை பெறுவோம். இப்பொழுது நாங்கள் உறுதிப்பூசல் என்ற அருட்சாதனத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க போகின்றோம். திருமுழுக்கின் பொழுது உங்கள் பெற்றோர், ஞான பெற்றோர் உங்களுக்காக மன்றாடினார்கள், ஒளியேற்றினார்கள், உங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டார்கள். இன்று நீங்களே அறிக்கையிடப் போகின்றீர்கள். நீங்களே ஒளியை கையில் தூக்கி இன்று நான் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணிக்கின்றேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று நீங்களே விசுவாச அறிக்கை செய்ய உங்களை அழைக்கின்றேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, இப்போது உங்கள் திருமுழுக்கு வாக்குறுதியை புதுப்பித்து உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்த போகின்றீர்கள். திருமுழுக்கு பெறும்போது உங்களிடம் கேட்ட கேள்விகளுக்கு உங்கள் ஞானத்தாய் தந்தை உங்கள் பெயரால் பதிலளித்தார்கள். இன்று திருச்சபை தாய் உங்களிடம் அதே கேள்விகளை தான் கேட்கின்றார். இப்போது தங்கள் பதில் சொல்லக்கூடும் மனத்தோடும் நீங்களே வாக்குறுதி கொள்ள வேண்டும் என உள்ளன்போடும் உறுதியோடும் பதில் சொல்லுங்கள். இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகின்றீர்களாம். எல்லா விதமான தீமைகளையும் சுயநலமுள்ள செயல்களையும் உங்களிலே உருவாக்கக்கூடிய பசாசை பெற்று விடுகின்றீர்களாம். கெட்ட நண்பர்களின் சிநேகம், திருடுதல் ஆகியவற்றை விட்டு விடுகின்றீர்களாம். சாதி, மத, மொழி பேதங்களால் மற்றவரிடம் பகைமையை ஏற்படுத்தக்கூடிய தீய குணங்களை நீங்கள் விட்டு விடுகின்றீர்களாம். அன்பார்ந்த பெற்றோரே, ஞான பெற்றோரே, இங்கு வந்திருக்கின்ற எல்லா பெரியோரே, நீங்களும் இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து உங்கள் விசுவாசத்தை இப்பொழுது அறிக்கையிட வேண்டும். நான் கேட்கின்ற கேள்விக்கு நீங்களும் சேர்ந்து பதில் சொல்லுங்கள். வானம் வையம் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனை விசுவசிக்கின்றீர்களா? அவருடைய ஏக மகனும் கனிமேலிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோர் நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் பலப்பக்கம் பெற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கின்றீர்களாம்? நற்கருணையில் இயேசு கிறிஸ்து ஆன்மாவோடும் உடலோடும் இரத்தத்தோடும் தேவ சுபாவத்தோடும் மெய்யாகவே இருக்கின்றார் என்பதை விசுவசிக்கின்றீர்களாம்? அன்று பெந்தெகோஸ்தே விழாவின் போது அப்போஸ்தலருக்கு அருளப்பட்டது போல இன்று உங்களுக்கு சிறப்பாக அருளப்பட இருக்கின்ற ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியை விசுவசிக்கின்றீர்களாம்? பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நித்திய வாழ்வையும் விசுவசிக்கின்றீர்களாம்? நீங்கள் கிறிஸ்துவை உங்களது ஆன்மகுருவாகவும் போதகராகவும் ஆண்டவராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொள்கின்றீர்களாம்? ஏற்றுக்கொள்கின்றோம். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையே உண்மையான ஒரே சபை என்பதை ஏற்று அதற்கு உங்களது மரணம் வரையிலும் பிரமாணிக்கமாய் வாழ
ஆயத்தமாயிருக்கின்றீர்களா? ஆயத்தமாயிருக்கின்றோம். இதுவே நம் விசுவாசம், இதுவே திருச்சபையின் விசுவாசம். இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதிலே நாம் பெருமை கொள்கின்றோம். ஆமீன். இப்பொழுது நானும் குருக்களும் சேர்ந்து அன்று அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியை பெற மன்றாடியது போல நாங்களும் மன்றாடப் போகின்றோம். நீங்களும் எல்லாரும் கண்களை மூடி ஆவியானவரை வாழும் எங்கள் உள்ளத்திலே நிரப்பும் உடைய கொடைகளால் எங்களை வழிநடத்தும் என்று மௌனமாக மன்றாடுங்கள். எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் தந்தையே, நீரினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உம்மடியாரில் இவர்களை பாவத்தினின்று விடுவித்து புது பிறப்பளித்து ஆண்டவரே, துணையாளராகிய தூய ஆவியை இவர்கள் அனுப்பியர்களும் ஞானமும் மீன்வர்வும் தரும் ஆவியை, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியை, அறிவும் பக்தியும் தரும் ஆவியை இவர்களுக்கு அளித்தருளும். தெய்வ பயத்தின் ஆவியால் இவர்களை நிரப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதயங்களில் மலர செய்யுமே. என் ஆற்றலே அரணேவா, நல்வரமாய் பொழிவாய் வா. நீ
அன்பார்ந்த சோதரங்களை இரக்கம் இந்த இறைவன் எங்கள் மேல் அளவுடன் அனுபவித்து இந்த அருட்சாதனங்களை தந்திருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி கூறி நம்முடைய மன்றாட்டுக்களை வேண்டுதல்களை இப்பொழுது விசுவாசத்தோடு கேட்போம். மன்றாட்டுகளுக்கு பதிலுரையாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, உமது திரு அவையில் பணியாற்றும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் தருகின்றோ. மாறுபடும் இவ்வுலக தேவைக்கேற்ப நற்செய்தி விழுமியங்களை வாழவும் வாழ்விக்கவும் தேவையான சக்தியை கொடுத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பிரபஞ்சம் முழுவதையும் பாதித்து மனுக்குலத்தின் மனநிலையை சீர்குலைத்துக் கொண்டிருக்கும் கொடிய தொற்றை நீக்கிவிடும் ஆண்டவரே, இதனால் இறந்தோருக்கு நித்திய இடைப்பாற்றியும் துன்புறுவோருக்கு சுகத்தையும் ஏனையோருக்கு பாதுகாப்பையும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை உறுதி பூசல் மூலமாக எம்மோடு வாசம் செய்ய வருகின்ற அன்பான ஆண்டவரே, உம்மை எம்முள் வரவேற்கும் நாம் வாழ்நாள் எல்லாம் உம்மோடு இணைந்து வாழவும் பெற்றுக்கொண்ட விசுவாசத்திலே நிலைத்திருக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது அருட்சாதன கொண்டாட்டத்திற்காக ஆன்மீக தயாரிப்பிலே எம்மோடு உடன் பயணித்த பெற்றோர்கள், பங்கு தந்தை, அருட்சகோதரிகள், மறையாசிரியர்கள் அனைவருக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்தும் அவர்களின் வாழ்விலே ஒளியாக இருந்து வழிநடத்தி காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசராக வந்துதித்த ஆண்டவரே, எமது நாட்டை ஆசீர்வதியும். நாட்டு தலைவர்கள் மக்களின் நலனிலே அக்கறை கொண்டு நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிவதற்கு தேவையான ஞானத்தை கொடுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருட்சாதன கொண்டாட்டத்திலே கலந்து இறையாசிர்பெற வந்திருக்கும் இறை மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் அனைவரும் அருள் வாழ்வில் நிலைத்து தமது வாழ்வின் அனுபவங்களில் உம்மை அனுபவமாக்கி வாழ்ந்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
எங்களுடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் மௌனமாக கேட்போம். எங்களை கடைசி இந்த நேரம் வரைக்கும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் வழி நடத்துகிற தெய்வமே இறைவா, இப்பொழுது உங்களோட பிள்ளைகள் நாங்கள் இந்த புது புஸ்தல் புது நன்மை எடுத்த போகின்ற பிள்ளைகள் எடுத்த பிள்ளைகள் கேட்ட அந்த மன்றாட்டுகளோடு நாங்களும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மௌனமாக கேட்ட அந்த தேவைகள் மன்றாட்டுகளையும் தகப்பனே ஒரு அன்பு திருமகன் கிறிஸ்து வழியாக தரும்படியாக மன்றாடுகின்றோம். தாகம் கொண்டதை
சகோதரனை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாயிரனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உலகம் வாழுபெற உமரே திருமகன் மாசற்ற செம்மறியாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று திருவிழமானீரே. திரு அவை அக்களிப்புடன் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமக்கு வந்ததாயிருக்க அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் மோடு என்றும் உள்ளவும் திருமகன் இன்று கோயிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவரே இஸ்ராயல் மக்களுக்கு மாட்சி எனவும் பிற இனத்தாருக்கு ஒளி எனவும் ஆவியாரால் அறிவிக்கப் பெற்றார். ஆகவே மது மீட்பை மனமோச்சுடன் எதிர்கொள்ளச் செல்லும் நாங்கள் வான தூதர்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மையத்துக்கு மூற்று. ஆவி உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் உட்படைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கூலியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அபிநிவு கொண்டர்கள் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் அண்ணையா, எல்லா திருநாயனோடும் திரு அபியாகி நாங்களும் என்றும் அன்பிலே உறுதிபெற செய்வீராக. குறிப்பாக மீண்டும் இதன் முறையாக ஆண்டவர் இயேசுவை பெற்றுக்கொண்ட உறுதி பூசலால் தூயாவின் நான் ரட்சிக்க பெற்ற எங்களுடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய பெற்றோருக்காக, அவருடைய ஞான பெற்றோருக்காக, அவர்களை நெறிப்படுத்திய மறை ஆசிரியர்களுக்காக பங்கெடுத்த இன்றைக்காக நாங்கள் தாழ்மையோடு மீண்டும் கொண்டாடுகின்றோம். மேற்நோக்குடன் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முதல் திருமுகொழியின் உள்ளே செருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாவுடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள் இவ்விளைகளும் உகந்தவர்களாயிருந்தராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துன்பரமர்கள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அஞ்சலிகள் செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம், நற்கருணை நாதருக்கு ஆராதனை செய்கிறோம். அஞ்சலிகள் செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம், நற்கருணை நாதருக்கு ஆராதனை செய்கிறோம். திரிகள் கொண்டு திரியில் தீபம் கொண்டு தீப ஒளியை கொண்டு ஒளியில் உன்னை கண்டு ஒளியில் உன்னை கண்டு கொள்ள திரிகள் மீது தீபமேற்றி அஞ்சலிகள் செய்கிறோம்.
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை, எங்கள் இலங்கை நாட்டுக்கு நிரந்தரமான அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியிலிருந்து களைக்க பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோம். உதை பாடி பாடி வரும் சொந்தம் தேடி தேடி வரும் வாழ மாட்டோம்
நாடி வரும் சொந்தம் தேடி தேடி வரும் உன்னை பாடி பாடி உன்னருள் தேடி தேவா தேவா மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவை காணும் முன் தாம் சாவதில்லை என்ற சிமியோனின் எதிர்பார்ப்பு என்று நிறைவேற்றினீரே. அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு வழியாக எங்களிடம் உமது அருளை நிறைவுறச் செய்வதால் ஆண்டவர் கிறிஸ்துவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலை வாழ்வை அடைய அருள்வீராக. உங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலைகளை தாழ்த்தி இறைவனின் ஆசீரை பெறுவோம். புனிதர்களின் மாட்சி மக்களுக்குமான இறைவன் அவருடைய சிறப்புமிக்க வேண்டுதல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசையை பொழிவாராக. நீங்கள் அவர்களின் பரிந்துரையால் இம்மையின் தீமையிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரர்களுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. பாரத மக்கள் புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி வருவதைக் கண்டு அவங்களும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சி அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் சமாதானத்தில் சென்று வாருங்கள்.
சர்வேஸ்வரனுக்கு நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.